எனக்கே பிடிக்காது தான். நான் வெளிப்படையாவே சொல்றேன். இது எல்லாருக்குமே தெரியும் கூட. நாம் தமிழர்லேருந்து விலகி உன்னால திமுகல போக முடியும் அப்படின்னா, இட்ஸ் நாட் வொர்த் இட். அவங்கள பத்தி பேசுறதுக்கே வொர்த் இல்லங்கிறேன் நான். இல்ல போறவங்க சாதாரண நபர்கள் மட்டும். முன்னாள் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களா இருந்தவர்கள், இந்த மாரி இருக்கிற முக்கியமான இல்ல நிர்வாகிகள் தான் வெளிய அவங்க போறாங்க. போறாங்க அப்படின்னா, அவங்க கருத்தியல உள்வாங்கலன்னு அர்த்தம். இப்போ நானுமே விலகி தான் நிக்கிறேன். ம். நாம் தமிழர்ல பயணிச்சுட்டு நான் வெளியில நிக்கிறேன். நான் வேற எங்கேயும் போகல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கருத்தியல உள்வாங்கியாச்சு. நமக்கு எதிரி யாருங்கிறது தெளிவா தெரிஞ்சாச்சு. தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி போய் இணைய முடியும்? அப்போ இங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட எனக்கு பதவி வேணும், இல்ல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நீங்க அங்க இருந்திருக்கீங்கன்ற ஒரு 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 இதுதானே வருது. உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என் இனத்திற்காக நான் நிற்பேங்கிற அந்த ஒரு 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 ஸ்டாண்டர்டைசேஷன் இல்ல. அந்த கருத்தியல் அதாவது நம்மளுடைய தமிழர்களுக்கே உரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வர்ஷிப் தான் நிறைய இருக்கும். படங்கள்லாம் பார்க்கும்போது ஹீரோஸை பார்ப்போம். ஹீரோ வச்சு தான் இது இவ்வளோ கோடி படம் இவ்வளோ கோடி வசூல் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த ஆஸ்பெக்ட்லேயே தான் இருந்திருக்கு இல்லையா? அப்போது இதே தான் அரசியல்லையும் அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, அவர் சீமான் அவர்கள் அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது, அவர் இப்படிலாம் பண்ணுறாரு, நிறை குறை இல்லாத மனுஷன் கிடையாது. சில விஷயங்கள் எனக்கே பிடிக்காது தான். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். இது எல்லாருக்குமே தெரியும் கூட. பட் அவர் கொடுக்குற கருத்தியல் இருக்குது பாருங்கள், அந்த கருத்தியல் தமிழ் தேசியத்துக்கானது, தமிழர்களுக்கானது.